வணக்கம். மகாபாரதத்திலே குருக்ஷேத்திர போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா கௌரவர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தை ஆட்சி பண்ண போறாங்க. அவங்க எத்தனை வருஷம் அஸ்தினாபுரத்தை ஆட்சி பண்ணாங்க? பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியும் எப்படி இறந்து போறாங்க? அவர்களில் முதலாவதாக இறந்தது யார்? கடைசியாக இறந்தது யார்? இறக்காமலே இருந்தது யார்? சொர்க்கத்துக்கு யாரெல்லாம் போனாங்க? நரகத்துக்கு யாரெல்லாம் போனாங்க? கௌரவர்கள் சொர்க்கத்துக்கு போனாங்களா நரகத்துக்கு போனாங்களா? பாண்டவர்களுடைய ஒட்டுமொத்த சக்தியாக விளங்கிய கிருஷ்ண பரமாத்மா என்னானாரு? இப்படி மொத்த தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. குருக்ஷேத்திர போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அஸ்தினாபுரத்தை பாண்டவர்கள் 36 வருஷம் ஆட்சி பண்றாங்க. தன்னுடைய 100 புதல்வர்களை கொன்றதற்கு காரணமாக விளங்கிய கிருஷ்ண பரமாத்மாவை காந்தாரி சபித்து விடுகிறாள். அதன் காரணமாக கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய அவதார நோக்கத்தை முடித்துக் கொண்டு வைகுண்டத்திற்கே திரும்புகிறார். அவருடைய அண்ணனான பலராமனும் இறந்து விடுகின்றார். துவாரகா நகரமானது கடலால் மூழ்கடிக்கப்படுகின்றது. கிருஷ்ணரும் பலராமரும் இறந்த பிறகு யாதவர்களுக்கு இடையே மிகப்பெரிய கலகம் மூழ்கிறது. அங்கே வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாமல் போய்விடுகிறது. இதையெல்லாம் பார்த்து மனம் வெந்து போன அர்ஜுனன் துவாரகைக்கு சென்று எஞ்சி இருக்கின்ற கிருஷ்ணனுடைய வாரிசுகளையும் அவருடைய குல பெண்களையும் காப்பாற்றி அஸ்தினாபுரத்திற்கு அழைத்து வருவதற்காக செல்கின்றான். அங்கே கிருஷ்ணர் பலராமருடைய தகப்பனார் வாசுதேவரை பார்த்து இவர்களை அழைத்து செல்வதற்கு அனுமதி வேண்டுகின்றார். மறுநாள் காலையிலே அவர்களை அழைத்து செல்வதற்காக அன்று இரவு அரண்மனையிலே தங்குகின்றான். கிருஷ்ணருடைய அழிவும் துவாரகையுடைய இந்த நிலைமையும் அர்ஜுனனை மிகவும் சஞ்சலப்படுத்துகிறது. மறுநாள் காலையிலே வாசுதேவர் இறந்து போகின்றார். அதனால் 7 நாட்கள் அங்கே தங்கியிருந்து அவருக்கான காரியங்களை எல்லாம் முடித்துவிட்டு கிருஷ்ணனுடைய மனைவியர்களையும் யாதவர் குலத்திலே எஞ்சி இருந்த சிறுவர்களையும் அழைத்துக் கொண்டு அஸ்தினாபுரத்தை நோக்கி வருகின்றான். கிருஷ்ணனுடைய கொள்ளு பேரனான வஜ்ராவுக்கு இந்திரபிரஸ்தத்தில் வைத்து முடிசூட்டுவதாக தெரிவிக்கின்றான். இப்படி பெண்மணிகளையும் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு போகும் வழியிலே ஒரு கொள்ளைக்காரர்கள் கூட்டம் இவர்களை தாக்குகிறது. பல திவ்ய சக்திகளை பொருந்திய பானங்களை கொண்டிருந்த அர்ஜுனன் அவர்களை எல்லாம் தன்னுடைய அம்பினால் கொய்ய பார்க்கின்றான். ஆனால் எதிர்பாராத விதமாக அவனுடைய திவ்ய அஸ்திரங்களுடைய மந்திரங்கள் எல்லாம் அவனுக்கு மறந்து போகின்றது. அதனால் வேறு வழியின்றி சாதாரண அம்புகளை எய்து பார்க்கின்றான். அந்த கொள்ளையர்களால் பெரும் பாதிப்பு ஏற்படுகின்றது. கிருஷ்ணனுடைய சில மனைவிகளும் யாதவகுல பெண்களும் அந்த கொள்ளையர்களிடமிருந்து தங்களுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக அருகிலே ஓடிக்கொண்டிருந்த நதியிலே குதித்து தங்களுடைய உயிரை விடுகின்றனர். அர்ஜுனன் மிகவும் மனம் நொந்து போகின்றான். காண்டீப வில்லும் திவ்ய அஸ்திரங்களும் எப்படி தனக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே உபயோகப்படாமல் போனது என்று தெரிந்து கொள்வதற்காக வேதவியாசரை சென்று சந்திக்கின்றார். வேதவியாசர் முனிவர் அவருக்கு ஒன்றை விளங்க வைக்கின்றார். இவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு மேன்மை பொருந்திய திவ்ய அஸ்திரங்கள் எல்லாம் இவருக்கு கிடைத்ததற்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணகாரியங்கள் முடிந்து குருக்ஷேத்திர போர் முடிந்து விட்டதால் இப்போது அவை உனக்கு கை கொடுக்காமல் போனது சொல்லிடுறாரு. கிருஷ்ணருடைய இறப்பும் மதுராவுடைய இந்த அழிவும் 36 வருடங்கள் அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்து முடித்ததாலும் இந்த உலகத்தின் மீது இருந்த பற்று முழுவதும் அவனுக்கு நீங்கி போய் விடுகின்றது. எதிலும் நாட்டம் செலுத்த முடியவில்லை. இதற்கு தீர்வு வேண்டி வேதவியாசரை வேண்டும் போது நீ சொர்க்கத்தை அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது, இமயமலை மீது பயணப்பட்டு சொர்க்கத்தை சென்று சேர்வாயாக என்று அருளாசி கூறி அனுப்புகின்றார். நடந்த அத்தனை விஷயங்களையும் தன்னுடைய சகோதரர்களிடமும் திரௌபதியிடமும் சென்று கூறுகின்றான் அர்ஜுனன். அனைவரும் முனிவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அஸ்தினாபுரத்து மகாராஜாவாக அர்ஜுனனுடைய பேரனாக விளங்கிய பரீட்சித்துக்கு பட்டம் கட்டிவிட்டு இந்திரபிரஸ்தத்தில் வைத்து கிருஷ்ணனுடைய கொள்ளு பேரனான வஜ்ராவுக்கும் பட்டம் கட்டிவிட்டு பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் இமயமலையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றார்கள். இறுதியாக கிருஷ்ணனுடைய வாசஸ்தலம் சென்ற போது அங்கே கடல் அருகிலே வைத்து அக்னி தேவர் தான் அருட்பிரசாதமாக வழங்கிய காண்டீபத்தை அர்ஜுனனிடமிருந்து கேட்டு பெற்றுக் கொள்கின்றார். அடுத்ததாக இமயமலையை நோக்கி பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் நடக்க ஆரம்பிக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து ஒரு தெருநாயும் பயணப்பட ஆரம்பித்தது. வெகு தூரம் பயணப்பட்டு மிகவும் சோர்வடைந்து இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையை தாண்டி சொர்க்கத்தை அடைவதற்காக வேகமாக இமயமலை மேலே ஏற ஆரம்பிக்கிறார்கள். மேலே ஏறி செல்ல செல்ல மிகுதியான களைப்பினால் திரௌபதி அங்கேயே விழுந்து இறந்து விடுகின்றாள். அப்போது அர்ஜுனன் பதறி போய் தங்களுடைய மூத்த அண்ணனான தர்மரிடம் வினவுகின்றார், ஏன் திரௌபதி முதலாவதாக இறந்து போனாள் என்று. அதற்கு தர்மர் கூறுகின்றார், திரௌபதி நம் 5 பேரை மணந்து கொண்டாலும் அர்ஜுனனான உன்னிடம் மிகுதியான அன்பை கொண்டிருந்தாள். மற்றவர்களிடம் அவளுக்கு சிறிது பாரபட்சம் இருந்தது. இந்த காரணத்தினாலே அவள் முதலாவதாக இறக்கும்படி ஆனது என்று கூறுகின்றார். திரௌபதி இறந்த பின்பு பஞ்ச பாண்டவர்களும் அந்த தெருநாயும் தங்களுடைய பயணத்தை தொடர்கின்றார்கள். அடுத்ததாக சகாதேவன் மண்ணிலே வீழ்கின்றான். பீமசேனன் தன்னுடைய அண்ணன் தர்மரிடம் ஏன் சகாதேவன் இறந்தான் என்று கேட்டதற்கு
இந்த உலகத்திலே மிகுந்த அறிவாளி என்றும் பின்னால் வரப்போவதை முன்னால் அறிந்து கொள்கின்ற சக்தியை சகாதேவன் பெற்றிருந்ததாலும் இருமாப்பு கொண்டிருந்தான். அதனாலேயே அவனால் சொர்க்கத்தை அடைய முடியாமல் இங்கேயே இறந்து போனான் என்று தர்மர் கூறுகின்றார். அவர்களுடைய பயணம் மீண்டும் தொடர்கின்றது. மூன்றாவதாக நகுலன் இறந்து விடுகின்றார். பீமன் தர்மரிடம் காரணம் கேட்கும் போது நகுலனுக்கு இந்த உலகத்திலே தன்னை போன்று வனப்பான அழகான ஆண்மகன் யாரும் இல்லை என்ற கர்வம் இருந்தது. அந்த கர்வமே அவனை சொர்க்கத்தை அடைய விடாமல் இங்கேயே இறந்து போக செய்தது என்று கூறுகின்றார். நான்காவதாக அர்ஜுனன் நிலை தடுமாறி மண்ணிலே விழுந்து இறக்கின்றான். அப்போது பீமனை பார்த்து தர்மர் கூறுகின்றார், அர்ஜுனனுக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய வில்லாளன் என்ற இருமாப்பு இருந்தது. தன்னுடைய அதீத சக்தியால் ஒரு முறை சிவபெருமானையே எதிர்க்க துணிந்தான். அந்த கர்வம் தான் அவனை இப்போது கொன்றுவிட்டது என்று கூறுகின்றார். வேறு சில கதைகளில் கௌரவர்கள் அனைவரையும் உடனடியாக ஒழித்து கட்டுவதாக அர்ஜுனன் சபதம் ஏற்றிருந்ததாகவும், அப்படி செய்துவிட்டால் கௌரவர்கள் மட்டும்தான் இறப்பார்கள், இந்த பூமியிலே அட்டூழி ஆட்சி செய்கின்ற மற்ற மன்னர்கள் இறக்க மாட்டார்கள் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை தடுத்து நிறுத்தி வைத்திருந்ததாகவும், தன்னுடைய சபதத்தை உடனடியாக நிறைவேற்ற முடியவில்லையே என்ற வைராகியமானது அவனுடைய மனதிலே இருந்து தைத்துக் கொண்டு இன்று அவனை கொன்றுவிட்டது என்று தர்மர் பீமனுக்கு கூறினார் என்றும் கூறப்படுகின்றது. ஐந்தாவதாக பீமசேனனும் இறக்கும் நிலைக்கு போகின்றார். அப்போது இறக்கும் தருவாயிலே தன்னுடைய அண்ணனிடம் நான் ஏன் இறக்கின்றேன் அண்ணா என்று கேட்கின்றார். நீ உன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு உணவின் மீது பிரியம் கொண்டவனாக இருந்தாய். உன்னை விட பலசாலி இந்த பூமியிலே யாரும் இல்லை என்று எண்ணி பலரை பல நேரங்களிலே துன்பப்படுத்தி இருக்கின்றாய், ஏளனம் செய்திருக்கின்றாய். அதன் காரணமாகவே நீயும் சொர்க்கத்தை அடைய முடியாமல் இங்கேயே இறக்கின்றாய் என்று கூறுகின்றார். இறுதியாக தர்மரும் அந்த தெருநாயும் மட்டும் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர். அப்போது இந்திரதேவன் தன்னுடைய ரதத்தை எடுத்துக் கொண்டு வந்து தர்மனை தன்னுடைய ரதத்திலே ஏற்றி சொர்க்கலோகத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறுகின்றார். தர்மரும் அந்த ரதத்திலே ஏறுகின்றார். தன்னுடன் பயணப்பட்ட அந்த நாயையும் ரதத்திலே ஏறச் சொல்லும் போது இந்திரதேவன் நாயை ரதத்திலே ஏற்றக்கூடாது என்று கூறிவிடுகின்றார். நாய் ரதத்தில் ஏறாவிட்டால் தானும் ஏற மாட்டேன், தன்னை நம்பி இவ்வளவு தூரம் வந்த அந்த தெருநாயை விட்டுவிட்டு செல்வதற்கு தனக்கு மனமில்லை என்று தர்மர் மறுத்து விடுகின்றார். இறுதியாக அந்த தெருநாயையும் தர்மரோடு சேர்த்து ரதத்திலே ஏற்றிக்கொண்டு இந்திரதேவன் சொர்க்கலோகத்தை நோக்கி பயணிக்கின்றார். அப்படி அவரோடு நாயாக பயணப்பட்டது சாதாரண திருநாய் இல்லை, அவரே யமதேவர். தன்னை நம்பி வந்திருந்த ஒரு நாய்க்காக சொர்க்கலோகத்தையே துறக்க தயாராக இருந்த இந்த தர்மருடைய பெருமையை எண்ணி யமராஜா வியக்கின்றார். தர்மனுக்காக சொர்க்கவாசல் திறக்கப்படுகின்றது. உள்ளே சென்று பார்க்கும்போது தன்னுடைய 4 தம்பிகளையும் காணவில்லை, திரௌபதியும் காணவில்லை. மாறாக அங்கே கௌரவர்கள் கூட்டம் இருந்தது. கௌரவர்கள் அனைவரும் சொர்க்கத்தை அடைந்திருந்தார்கள். பாண்டவர்களையும் திரௌபதியையும் காணவில்லை. இதனால் யமதேவரிடம் தன்னுடைய சகோதரர்களும் திரௌபதியும் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டபோது அவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் என்று கூறி அவர்களை பார்ப்பதற்காக நரகத்திற்கு தர்மரை அழைத்துச் செல்கின்றார். நரகத்திலே 4 பாண்டவர்களும் திரௌபதியும் இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்த்து மனம் வெந்து போன தர்மர் யமதேவரிடம் கேட்கின்றார், பாவங்களை செய்து வந்த கௌரவர்கள் எல்லோரும் எப்படி சொர்க்கலோகம் வந்தார்கள்? புண்ணியங்களை சேர்த்து வைத்திருந்த என்னுடைய தம்பிகளும் திரௌபதியும் ஏன் நரகத்திலே உழல்கின்றார்கள் என்று கேட்கின்றார். அதற்கு யமதேவர் பதிலளிக்கின்றார், கௌரவர்கள் அனைவரும் பல தீமைகளை செய்திருந்தாலும் யுத்த களத்திலே அவர்கள் மாண்டு போனார்கள். அதனால் அவர்கள் பட்டிருந்த அனைத்து பாவ கடன்களும் அடைக்கப்பட்டு இன்று சொர்க்கத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் உன்னுடைய தம்பிகளும் திரௌபதியும் இந்த பூமியிலே செய்த பாவ கணக்குகளுக்காக இன்று நரகத்திலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறுகின்றார். அதோடு அவருடைய 4 தம்பிகளும் திரௌபதியும் தர்மரை பார்த்து மிகவும் மனம் வருந்தி இங்கேயே இருந்து தங்களை காத்தருளும்படியும் தங்களோட தங்கிவிடும்படியும் நரகத்திற்கு அழைக்கின்றார்கள். அவர்களை பிரிந்து செல்ல மனமில்லாமல் சொர்க்கமே தனக்கு வேண்டாம் என்றும் நரகத்திலேயே தானும் அவர்களோடு தங்கப் போகிறேன் என்றும் தர்மர் யமதேவரிடம் கூறுகின்றார். இதை கேட்டு யமதேவர் சிலிர்த்து போகின்றார். இங்கே நடந்தது அனைத்தும் ஒரு நாடகமே. உன்னுடைய தம்பிகளும் திரௌபதியும் இறந்தவுடன் உடனடியாக சொர்க்கத்தை வந்து சேர்ந்து விட்டார்கள். இவ்வாறு ஒரு நாடகத்தை ஏன் நான் நடத்தி காட்டினேன் என்றால், நீ இதுவரை எந்த பொய்யும் கூறாத தர்மசீலனாக விளங்கி இருந்தாலும் மகாபாரத போரின் போது கிருஷ்ணனுடைய உபதேசத்தின்படி துரோணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமன் இறந்தான் என்று குறிக்கும்படியாக ஒரு குதிரையை கொன்றுவிட்டு அஸ்வத்தாமன் இறந்தான் என்ற பொய்யை துரோணாச்சாரியார் நம்பும்படியாக நீயும் அதற்கு வழிகோலி இருந்தாய். அதனால் உன்னுடைய உறவினர்களும் இன்று சொர்க்கத்திற்கு போகாமல் நரகத்தில் கஷ்டப்படுகிறார்கள் என்ற மாய தோற்றத்தை உனக்கு உருவாக்கி உன்னை சோதனை செய்தேன் என்று கூறிவிட்டு தர்மசீலரையும் அழைத்துக் கொண்டு சொர்க்கத்திலே கொண்டு போய் பாண்டவர்களோடு விட்டு விடுகின்றார் யமதேவர். சில இடங்களில் இந்த கதை சிறிய வேற்றுமைகளோடு கூறப்படுகின்றது. 4 பாண்டவர்களும் திரௌபதியும் நரகத்தில் உண்மையிலே இருந்ததாகவும் அவர்களுடைய பாவ கணக்குகள் தீரும் வரை நரகத்திலே இருந்துவிட்டு மீண்டும் சொர்க்கத்திற்கு அழைத்துக் கொள்ளப்பட்டார்கள் என்றும் கூறப்படுகின்றது. இதை போல இந்த பூ உலகிலே நாம் எவ்வளவு பாவ புண்ணியங்கள் பண்ணி இருக்கிறோமோ அதை பொறுத்து
இப்பொழுது அனைவருக்குமே நரகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. நரகத்தில் நம்முடைய பாவக்கடன்கள் எல்லாம் தீர்ந்ததற்கு பிறகு மீண்டும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இப்படி பஞ்ச பாண்டவர்களில் தர்மர் மட்டுமே தன்னுடைய பூத உடலை தாங்கிக் கொண்டு சொர்க்கலோகத்திலே பிரவேசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றார். மற்ற அனைவர்களும் அவர்கள் செய்த பாவத்திற்காக இறந்து போய் நரகத்திற்கு சென்று பின்னரே சொர்க்கத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.